அருகே 13 வயது அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் பள்ளியின் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் படித்து வந்த 8ஆம் வகுப்பு மாணவியை அதே பள்ளியில் பணியாற்றி வந்த 3 ஆசிரியர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் இதில் மாணவி கர்ப்பம் அடைந்த நிலையில் அவருக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 3 ஆசிரியர்கள் நேற்று இரவாக கைது செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர் பள்ளியின் முன்பு குவிந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள 3 ஆசிரியர்களையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. நாகர்கோவில் அருகே இரச்சகுளம் பகுதியில் வாலிபரை வெட்டி கொலை செய்த வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பழவூர் புதுக்காலனி சிவன் கோவில் தெருவை சேர்ந்த மணிகண்டன் பிரியதர்ஷினி தம்பதி. இவர்கள் தற்பொழுது பூதப்பாண்டி அருகே விஷ்ணுபுரம் காலனியில் உள்ள பிரியதர்ஷினியின் தாயார் வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பிரியதர்ஷினியின் சகோதரர் விக்னேஷின் மனைவி வீட்டு வேலைகள் எதுவும் செய்யாமல் இருந்து வந்ததாகவும் இதுகுறித்து விக்னேஷின் தாயாரும் பிரியதர்ஷினியும் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் தாயார் மற்றும் சகோதரி பிரியதர்ஷினியை கண்டித்ததுடன் தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். பின்னர் பிரியதர்ஷினியை திட்டியதை அவரது கணவர் மணிகண்டன் தட்டி கேட்கவே இருவர்களிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து விக்னேஷ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மணிகண்டனை வீட்டுக்குள் புகுந்து சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த மணிகண்டனை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் மணிகண்டனை வெட்டிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 36 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்துவிடும் பழையாற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஆதாரமாக கொண்டு இயற்கையாக ஏராளமான நீர்நிலைகள் உள்ளன. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள கோதை ஆற்றிலிருந்து திட்டுவிளை, பூதப்பாண்டி, தாழாக்குடி, நாகர்கோவில் வழியாக 36 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து மணக்குடி கடலில் சென்று சேர்கிறது. இதனால் இந்த ஆற்றில் 50 கிலோமீட்டர் தூரம் பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிப்பால் ஆறுகள், கரைகள் பாதிக்கப்பட்டு ஆறுகளின் அகலம் குறைந்துள்ளது. மேலும் நகரில் உள்ள அனைத்து சாக்கடை கழிவுகளும் ஆற்றில் வந்து சேர்வதால் ஆற்று நீர் சுகாதாரக்கேடு ஏற்பட்டும் நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே இந்த சாக்கடை நீர் ஆற்று நீரில் கலப்பதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழையாறு புனரமைப்பு தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற தேசிய அளவிலான வலைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்று ஊர் திரும்பிய மாணவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாநில வலைப்பந்து சங்கம் நடத்திய 41வது தேசிய அளவிலான வலைப்பந்து போட்டி சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆண்கள் பிரிவில் தமிழக அணி இறுதிப் போட்டியில் கேரளா அணியை எதிர்கொண்டு தமிழக அணி தங்கப்பதக்கம் வென்றது. அதேபோல் அனைத்து பிரிவுகளிலும் தமிழக அணி வெற்றி பெற்று கோப்பையை வென்றது. பின்னர் போட்டியில் வென்ற மாணவர்கள் சொந்த ஊரான வாணியம்பாடிக்கு வந்த நிலையில் பயிற்சியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து மாணவர்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்திய அளவிலான இந்த தேசிய வலைப்பந்து போட்டியில் 23 மாநிலங்கள் கலந்து கொண்டது. இதில் 23 மாநிலங்களிலும் மிகவும் சிறப்பாக விளையாடி தமிழகம் முதல் பரிசை பெற்றுள்ளது. ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் பெற்றுள்ளது. ஆண்கள் பிரிவில் முதலிடமும் பெண்கள் பிரிவில் முதலிடமும் பெற்று ஒட்டுமொத்த ஓவரால் சாம்பியன்ஷிப் தமிழக அணி பெற்றுள்ளது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை செய்து கொண்டிருக்கிறது. விளையாட்டுத்துறையில் எங்களுக்கும் இரு சலுகைகளை செய்து தருமாறு தமிழக அரசிற்கு எங்களுடைய கோரிக்கையாக இதை நாங்கள் வைக்கின்றோம். நன்றி. அண்ணாமலை, எச் ராஜா ஆகியோர் வடமாநிலம் போல் இங்கே பிரச்சனையை உருவாக்க நினைக்கிறார்கள் என்று அமைச்சர் பி.கே. சேகர்பாபு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ஓட்டேரி அருள்மிகு படவேட்டம்மன் திருக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு திருக்கோயிலில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சேகர்பாபு, நேற்றைய போராட்டம் ஒரு தேவையற்ற போராட்டம் என்றும் அந்த பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள், இந்துக்கள் போன்ற மக்களே தேவையற்ற ஒரு பிரச்சனை என்று கூறியிருக்கிறார்கள் என்றும் விளக்கமளித்து பேசினார். மேலும் அண்ணாமலை மற்றும் எச் ராஜா வட மாநிலத்தை போன்று கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறீர்கள் என்றும் குற்றம் சாட்டி பேசினார்.
பல்லடம் அருகே குலுக்கல் முறையில் தங்க நகை பரிசு விழுந்ததாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வளசுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு கடந்த 27ஆம் தேதி சென்னையில் இருந்து ஒரு பெண் தொலைபேசியில் அழைத்து ஏர்டெல் மொபைல் எண்ணுக்கு குலுக்கல் முறையில் அரை சவரன் தங்க நகை பரிசு விழுந்துள்ளதாகவும் அவற்றை கொரியர் மூலம் செலுத்த 650 ரூபாய் மட்டும் பணம் செலுத்தி பரிசு பொருளை வாங்கிக் கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார். இதேபோல் செந்தில்குமார் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு ஏமாற்றம் அடைந்த நிலையில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணிய செந்தில்குமார் 650 ரூபாய் பணம் செலுத்தி பார்சலை வாங்கியுள்ளார். திறந்து பார்த்தபோது அவர் எதிர்பார்த்தபடியே கவரிங் வளையல்கள் பரிசு பொருளாக அனுப்பப்பட்டிருந்தது. எனவே மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்கவே இந்த பொருளை மீண்டும் வாங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். வாங்கி அதை வீட்டுக்கு கொண்டு வந்து பிரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சதுங்க 100 ரூபாய்க்கு உண்டான ப்ளூடூத் மட்டும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ 1600 ரூபா என்னை பணம் கேட்டிருந்தாங்க. 1500 ரூபா கையில் இருக்குன்னு சொல்லி போட்டு 1500 ரூபா கட்டி மறுபடியும் 100 ரூபா கடன் வாங்கி நான் கொடுத்து தான் இந்த பார்சல் வாங்கி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அதில் ப்ளூடூத் கனெக்ட் மட்டும் இருந்தது. ஆனால் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னது 25,000 ரூபா மதிப்புள்ள செல்ஃபோன் கொடுக்குறதாக சொல்லியிருந்தாங்க. அப்போவே ஏமாந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி ஏமாறக்கூடாது, இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நான் ஒரு நியூஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகவே எனக்கு தெரிஞ்சிருந்தே நான் வந்து இந்த வளையலை வந்து நான் வாங்கியிருக்கிறேங்க. இது வளையல்னு சொல்லலை, பார்சலாக வந்துச்சு. பிரித்து பார்க்கும்போது வளையல் தான் இருக்குது, ஆனால் நகை இல்லை. இது மாதிரி நான் ஏமாந்த மாதிரிக்கு வேறு யாரும் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த நியூஸ் நான் கொடுக்குறேங்க. போலூரில் 25 லட்சம் மதிப்புள்ள 9275 லிட்டர் எரிசாராயத்தை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் தீயிட்டு கொளுத்தி அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 2023ஆம் ஆண்டு பல தரப்பட்ட வழக்குகள் 9275 லிட்டர் ஏரி சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஏரி சாராயத்தை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் ஏந்தல் ஏரியில் பள்ளம் தோண்டி பறிமுதல் செய்யப்பட்ட ஏரி சாராயத்தை போலூரில் 25 லட்சம் மதிப்புள்ள 9275 லிட்டர் எரி சாராயத்தை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் தீயிட்டு கொளுத்தி அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 2023ஆம் ஆண்டு பல தரப்பட்ட வழக்குகள் 9275 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் சுமார் 25 லட்சம் மதிப்புள்ள எரிசாராயத்தை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் ஏந்தல் ஏரியில் பள்ளம் தோண்டி பறிமுதல் செய்யப்பட்ட எரிசாராயத்தை கொட்டி தீ வைத்து எரித்தனர். பின்னர் எரிசாராயத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 35 லிட்டர் கொள்ளளவு கொண்ட காலி கேன்களையும் தீயிட்டு கொளுத்தி அளித்தனர். அருப்புக்கோட்டை முத்துமாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தில் அடையாளம் தெரியாத பெண் நீரில் மிதந்த நிலையில் சடலமாக மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை SPK பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே முத்துமாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான தெப்பக்குளம் உள்ளது. இந்த தெப்பக்குளத்தில் உள்ள நீரில் அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் சடலமாக மிதந்து கிடப்பதாக நகர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.